ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பாப்பாக்காக சில ஸ்கூல் ஷாப்பிங் தான் வந்து பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. என்னென்னா நான் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாக்காக வந்து இந்த ஸ்கூல் பேக் வாங்கியிருந்தேன். பாப்பா வந்து சிபிஎஸ்சி. அவங்களுக்கு வந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. ஒரு டேர்ம் வந்து நடக்கும். அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் சம்மர் வெக்கேஷன்ஸ் வந்து விடுவாங்க. பட் நான் அவள் ஸ்கூல் போன உடனே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். அடுத்த கிளாஸ் போன உடனே பண்ண மாட்டேன். இந்த சம்மர் வெக்கேஷன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும், நிறைய ஆஃபர்ஸும் இருக்கும், நிறைய கடைகளில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குன்றதுனால நான் எப்போவுமே மே மந்த் தான் அவளுக்கு வந்து ஸ்கூல் நீட்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேகு. அவளுக்கு இப்போது பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பேக் வாங்கியிருந்தேன். இது வந்து அவங்க சூஸ் பண்ண பேக் தான். நல்லாவே இருக்கு பேக் ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, ஜிப் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கு. இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, குவாலிட்டி வைஸ் சீரியஸ்லி ஆசம். இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இங்கே நம்ம வாட்டர் பாட்டில்லாம் வச்சுக்கலாம். நான் பேகு யூஸ்வலாக வாங்கும் போது என்ன செக் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்கூல் வந்து நீங்கள் பெரிய பசங்களாகட்டும் சின்ன குழந்தைங்களாகட்டும், நீங்கள் வந்து ஒரு டிப் நான் சொல்கிறேன். இந்த பேக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கும் போது குழந்தைங்களுக்கு இந்த கேப் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இது ரொம்ப நெருக்கமாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். சில பேக்ஸில் இப்படி இருந்துச்சுன்னா பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க மாட்டும் போது குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு கர்வ் மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டு கழுத்தை வந்து அப்படி இருக்கும். ஏன்னா புக்ஸ் எல்லாமே இப்போ நிறைய தானேங்க. புக்ஸ் எல்லாமே அது சின்ன கிளாஸாக இருந்தாலும் பெரிய கிளாஸாக இருந்தாலும் நிறைய புக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வெயிட் ஏற ஏற இங்கே வந்து அறுக்கும் ஒரு மாதிரி. குழந்தைங்க வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க பேக் எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ இது ஒன்று நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த திக்னஸ் எப்படி இருக்குது, மாட்டும் போது பேக் சைடு அவங்களுக்கு மாட்டும் போது எப்படி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்க்குறது வந்து இந்த ஸ்பேஸ் வந்து பார்ப்பேன். ஸோ நம்ம குழந்தைங்க வந்து படிக்கிற கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு பத்தாதா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு பேக் வாங்குங்க. குவாலிட்டி செக் பண்ணுறீங்க, குவாலிட்டிக்கு கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். குவாலிட்டி மாதிரியே சில விஷயங்கள்லாம் வந்து ஸ்கூல் பேக் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து செக் பண்ணணும். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இது வந்து வாட்டர் பாட்டில் சிலது வந்து நேம்சேக்காக இருக்கும். பட் ஆனால் வந்து நம்மளால் வாட்டர் பாட்டில் வைக்க முடியாது. ஸோ இது நீங்கள் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக இதில் தான் கொடுத்து அனுப்புவீங்க அப்படின்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது பெட்டரு. நான் எப்போவுமே பாப்பாவுக்கு கொஞ்சம் நிறைய அவள் டிஃப்ரெண்ட்டாக பாப்பா. அவளுக்கு இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இந்த பீச் அண்ட் பிங்க் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அவளே தான் இது வந்து செலக்ட் பண்ணா. சரின்னு சொல்லிட்டு பேக் குவாலிட்டியாக இருந்தது. நான் செக் பண்ண வயசு எல்லாம் ஓகே அப்படின்றதுனால வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 649 rupees. டிமார்ட்டில் வாங்கினது இது. டிமார்ட்டில் இதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 649. எம்ஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1299 போட்டிருக்காங்க எம்ஆர்பி. ஆமாம் 1299. பட் 649 வந்து டிமார்ட் ப்ரைஸில் வந்து இது எனக்கு கிடச்சிருந்துச்சு. அது நீங்கள் கையில் போட்டுக்கோ, அது நம்ம வாங்கல இல்லைங்களா. ஓ மேட்சிங்கா. ஓகே அடுத்தது பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாக்காக வந்து சோஃபாவில் வந்து இந்த குஷன் இதுன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா. இது பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிமார்ட்டில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இது கிடைக்கும். அதனால நான் வந்து சரின்னு சொல்லிட்டு இது வந்து 3 வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒன்றுத்தோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 125 rupees. பட் டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 99க்கு கிடச்சிது. சரி ஓகே, இது நம்ம கவர் போட்டு யூஸ் பண்ணலாம், கவர் இல்லாமலே யூஸ் பண்ணலாம். பெட்டர் கவர் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டரும் கூட. ஸோ இது எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி இதுக்கு அடிச்சுப்பாங்க. எத்தனை வாங்கினாலும் வந்து எங்கே தான் போகும்னு எனக்குமே தெரியல. சரி சோஃபாக்கு என்னோட சோஃபா கலருக்கு வந்து இந்த கலர் நல்லா மேட்ச் ஆகும் அப்படின்றதுனால வந்து இது எடுத்தேன். கொஞ்சம் குட்டீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இது பாருங்க, இங்க பாருங்க, அதுக்குள்ள வந்துட்டாங்க, சுத்தி வந்துட்டாங்க. இவங்க இப்படிதான் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. என்னம்மா மேட்ச் ஆயிடுச்சா? ஆமா, இவங்க தான் அவங்களோட மம்மி.
எப்படி என்ட்ரி ஆகுறாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு சீக்ரெட் என்ட்ரி வந்து இதுதான். இப்படிதான் இப்ப பாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா வாங்கிட்டு வந்துட்டா, நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் வாங்கிட்டு வந்துட்டா, சூப்பர் அப்படின்னு பாத்துட்டு போயிருக்காங்க. இதை நாங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் அதையும் வீடியோல. இப்ப அடுத்தது என்னன்றதை பாத்துருவோம். ஓகே, இது வந்து பால் ஃப்ரெண்ட்ஸ். இதை காட்டலுமா? கண்டிப்பா. இது வந்து 149 டிமார்ட்ல வந்து கிறிஸ்டல் பவுன்ஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து ஜொலிக்குது. லைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த இது மாதிரி வந்து மினுக்குது. அது ஏதோ ஒரு மாதிரி மினுக்குது. வேணும் பசங்களை ஷாப்பிங் கூப்பிட்டு போனா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல, அதேதான். ஆனா அவளை எப்படியும் நான் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஒரு பாலோட நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆனா கொஞ்சம் 149 ருபீஸ் இதுக்கு கொஞ்சம் அதிகம்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எப்படின்றது நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. இது அவங்களுக்கு வந்து எல்லாமே பிங்க்கு, பீச் இந்த மாதிரி தான் வாங்குவாங்க, ரோஸ் இந்த மாதிரி தான் இவங்களுக்கு பிடிச்சதை வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரு பால் வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்பாவும் பொண்ணும் கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால இது ஒரு பால் ஒன்று வாங்கியிருந்தேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நிமிஷம் கோச்சிக்காதீங்க, என் பின்னாடி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா? இதேதான். எனக்கு கொஞ்ச நேரம் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, வேலை பார்க்க விட மாட்டாங்க. அவர் தூங்குறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. இதேதான். நீங்க கீழே போங்க. இருங்க இருங்க இருங்க. அவ்வளவுதான். அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டர்க்கி டவல். நான் வந்து இந்த டிமார்ட் போனேன்னா சில விஷயங்கள் வந்து மேண்டேட்டரியா பர்ச்சேஸ் பண்ணுவேன். அந்த மேண்டேட்டரியா பர்ச்சேஸ் பண்றதுல ஒரு ப்ராடக்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டவல் ஐட்டம். டர்க்கி டவல், காட்டன் டவல், கிச்சன் டவல், ஹேண்ட் டவல், ஃபேஸ் டவல், என்ன டவலா இருந்தாலுமே டிமார்ட்ல வந்து குவாலிட்டி அவசரமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற இடத்துல இருக்கிறத விட டிமார்ட்ல வந்து குவாலிட்டி வேற லெவல், சொல்லவே வேண்டாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 349 ருபீஸ்க்கு வந்து இந்த டவல் எனக்கு வந்து சீரியஸ்லி ஒர்த் தான். உண்மையாலுமே ஒர்த் தான். இதோட எம்ஆர்பி வந்து எவ்வளோன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 349 தான் போட்டிருக்காங்க. எம்ஆர்பி என்னன்றது எனக்கு தெரியல. எம்ஆர்பி தெரிஞ்சால் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். 349 ருபீஸ் இது வந்து என் ஹஸ்பண்ட்காக நான் பர்ச்சேஸ் பண்ணது. கொஞ்சம் நான் அவருக்கு கலர்ஸ் எடுக்கும் போது வந்து பார்த்து தான் எடுப்பேன். லைட் கலர்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குடா அந்த டவலை பர்ச்சேஸ் பண்ணன்ற லெவலுக்கு எங்கள் வீட்டுக்காரர் என்னை மாற்றிடுவார். அதனால் அவருக்கு கொஞ்சம் எடுக்கும் போது இந்த குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் எடுப்பேன். அவருக்கு சீசனுக்கு வந்து டவல் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். அவர் வந்து எப்படி சொல்கிறது, ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டார். சீசன் அப்படின்னா வந்து ஒரு வருஷத்துக்கு 4 டவல் யூஸ் பண்ணிடுவார். 4 டவல் தான் யூஸ் பண்ணுவாரா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த 3 மாதத்துக்கு 2 டவல். ஸோ வருஷத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8 டவல் வரும். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 டவல் அவருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவேன். பட் இந்த தடவை என்னன்னு தெரியும், ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அது காட்டன் டவல். அவர் காட்டன் டவல் யூஸ் பண்ண மாட்டார். பட் ஆனால் அது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி அதை யூஸ் பண்ணட்டும், இன்கேஸ் இல்லைன்னா நம்ம இன்னொன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டர்க்கி டவல் மட்டும் நல்லா லென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அவருக்காக வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் உங்கள் வீட்டு ஜென்ஸுக்கெலாம் வந்து தாராளமாக இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அவங்கெல்லாம் நல்லா லென்த்தாக இருந்தால் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து வேர்த்துனே சொல்லுவேன். இது வந்து என் பாப்பாக்காக வாங்கினேன். இந்த டவல் வந்து சாஃப்ட் இதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் பாத் டவல் தான். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது வந்து ரொம்ப சாஃப்டாக, அவங்களுக்கு குத்தாத மாதிரி எல்லாம் ரொம்ப வந்து ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்காமல் ரொம்ப சாஃப்டாக வேணாம் இதுவே காமிச்சிக்கணும், சரியா? ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால் நான் சாஃப்ட் டவல்ஸ் வந்து பாப்பாக்காக எடுத்திருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 249 ருபீஸு. இதுவுமே வந்து குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பர் குவாலிட்டி. நான் சொன்னேன் இல்லைங்களா, டவல்லாம் டிமார்ட்டில் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த சைடு ஒரு டிசைன் இருக்கும், இந்த சைடு ஒரு டிசைன். இது வந்து இன்னர் சைடு. ஸோ இன்னர் சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குது. இது வந்து இந்த சைடு. ஸோ அவளுக்கு வந்து இந்த கலர் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, அவளுக்கு பிங்க், பீச் இந்த கலர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கலர் வந்து அவளுக்கு எடுத்தேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லென்த் இருக்கும், நல்லா லென்த் இருக்கும். ஸோ தாராளமாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். அதுக்காக இந்த டவல் எடுத்திருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக இந்த 2 ஹேண்ட் கீ வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஹேண்ட் கீ.
ஸோ அவளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது வந்து கொடுத்து அனுப்புறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கீ வந்து வாங்கியிருந்தேன். இது நல்லா வந்து ஒரு மாதிரி வெல்வெட் டைப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ குழந்தை ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து அவளுக்கு ஃபேஸ் ரப் பண்ணும்போது வந்து ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சாஃப்டாக இந்த மாதிரி தான் நான் ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விடுவேன். ஸோ அவளுக்கு பிடிச்ச பிங்க் கலர் அகைன் அதை எல்லாம் எடுத்தாலும் பிங்க் பீச்சு வேறு கலரே வாங்க மாட்டான். எல்லாம் பிங்க் மயமாக இருக்கும் வீட்டில். நானும் பல தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து பிங்க்கு எல்லாமே எடுக்காதம்மா, கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண அப்படின்ட்டு. கேட்குற மாதிரியே இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லன்ச் டவலு. பாப்பாவுக்கு ஏற்கனவே லன்ச் டவல் வந்து வாங்கினது இருக்குது, ஒரு 2 டவல். ஆமாம், அநேகமாக 2 டவல் இருக்குது. அது வந்து என் தங்கச்சி வாங்கி கொடுத்தா. இவ பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிறா இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி மேரேஜ்க்கு முன்னாடி தங்கச்சி என் கூட இருந்தா. பட் நான் அவளுக்கு கொடுக்குற காசில், என் ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில், அதுவும் இல்லாமல் அவள் சேவிங்ஸ் எல்லாமே வச்சுருப்பா. ஸோ அதுலேருந்து பாப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாள். ஸோ இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் ஸ்டில் அவள் வந்து மாற்றிக்கல. ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூல் போகிற டைமில் எது இருந்தாலும் அவள் வந்து அவளால் என்ன முடியுமோ அதை வந்து வாங்கி கொடுத்துட்டே இருப்பாள். அவள் ஒரு 2 டவல் வாங்கினா. நான் பாப்பாவுக்கு லஞ்ச் இது பண்ணுறதுக்காக லஞ்ச் டவல் 2 வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டவல் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. சரி, அதனால் நான் ரொம்ப பெருசாக எடுக்கல, நான் 2 டவல் தான் எடுத்தேன். ஆக்சுவலாக வந்து 4 டவல் இல்லை 3 டவல் வந்து யூஸ்வலாக வச்சுப்பேன். மாற்றி மாற்றி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நான் இந்த 2 டவல் எடுத்திருந்தேன். இதோட டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 39 ருபீஸ். தெரியுதா உங்களுக்கு? 39 ருபீஸு டிமார்ட் ப்ரைஸு. ஓகே, ஆனால் வர்த்துங்க. நல்ல குவாலிட்டி வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேங்களா, எந்த டவலாக இருந்தாலும் டிமார்ட்டில் வந்து வர்த். ஸோ 40 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டவல் 40 ருபீஸ், 2 டவல் 80 ருபீஸ் தாராளமாக வாங்கலாம். ஸோ இது 2 டவல் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்காக நான் ஒரு மேட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு மேட் தான் எடுத்தேன். ஸ்கூல் நீட்ஸ் தான் வாங்க போனது. பட் நான் எப்போ டிமார்ட் போனாலும் சில விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் 1 டவலு, 2வது மேட்ஸு. மேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக குவாலிட்டியாக டிமார்ட்டில் தான் கிடைக்கும். ப்ரைஸ் சீப்பாக அங்கே மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 149 ருபீஸு. ஒரு மேட்டோட ரேட் வந்து 149. குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் டிமார்ட்டில். இந்த சைடு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும், வழுக்காது நமக்கு. இந்த சைடு வந்து நல்லா குஷன் மாதிரி மெத்துன்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ட்ரன்ஸில் வந்து போடுறதுக்காக தான் வந்து இந்த மேட் வாங்கினேன். சரி, நான் ரொம்பலாம் வந்து இது பண்ணல, ஏன்னா நான் இன்னும் க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நான் வந்து சில திங்ஸ் எல்லாமே வாங்கலை. இன்னும் அதை நான் பிளான் பண்ணலை. ஓப்பனாக சொல்லலைன்னா நான் பிளான் பண்ணல, என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணதுனால எது வேணும் எது வேணாம் அப்படின்றத இன்னும் நான் பிளான் பண்ணி வைக்கல. ஸோ பிளான் பண்ணாததுனால எல்லாத்தையுமே கிடைக்கிறதெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்றதுனால நான் அப்படிலாம் வாங்க மாட்டேன். எப்போவுமே நான் வந்து சொல்வேன் இல்லைங்களா, நான் ரொம்ப ஃபோக்கஸ்டு. எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்குவேன். ஈவன் 1 ரூபியாக இருந்தாலும் இது தேவையா, இப்போ செலவு பண்ணணுமான்னு யோசிச்சு செலவு பண்ணுற ஒரு டைப் நான். அதனால வந்து 1 மட்டும் வாங்கிட்டேன். ஏன்னா இது எனக்கு கண்டிப்பாக என்ட்ரன்ஸ்க்கு வந்து இது தேவை. ஸோ அதனால 1 மட்டும் வாங்கிட்டேன். நான் பிளான் பண்ணிட்டு ஹோம் நீட்ஸ்லாம் வேறு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு டிமார்ட்டுக்கு இங்கேருந்து பக்கம் தான், விருக்கம் பக்கம். ஒரு அரை மணி நேரம் வருவாங்க ட்ராவலு. அரை மணி நேரம், ஒரு மேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் தான் வரும் ட்ராவலு. ஸோ அதனால பக்கத்தில் தானே, நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன், இன்னொரு தடவை கூட போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால ஒன்றே மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹூக்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, டெம்பரவரியாக வந்து நம்ம ஆணியெல்லாம் அடிக்காமல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து இது பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது நீடு இருந்துச்சு, வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இருக்கிறது ரெண்டல் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் இஷ்டத்துக்குலாம் ஆணியெல்லாம் அடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இது வாங்கியது. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 55 ருபீஸு. நமக்கு டிமார்ட்டில் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 49 ருபீஸ் வந்து டிமார்ட்டில் வந்து கிடச்சிது. ஸோ 5 பீசஸ் இருக்கும் ஹூக்ஸில். இது வரைக்கும் இந்த மாதிரி டைப் நான் யூஸ் பண்ணதில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நான் யூஸ் பண்ணிவிட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹேர் பேண்ட்ஸு. இதில் எத்தனை இருக்கும் எனக்கு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பீசஸ் ஆஃப் பேண்ட்ஸ். இது வந்து ₹35 ருபீஸ் டிமார்ட்டில் கிடைக்கும். யூஸ்வலாக நீங்கள் பில் கவுண்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா இதை வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்து
வீட்டு யூஸ்க்காகவும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு மாதிரி போனிடெயில் போடுறதுக்கு வந்து இந்த பேண்ட்ஸ் வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால இது டிமார்ட்ல இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் என்ன இருக்குன்னா பிலீவ் இன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதேதான் மறுபடியும் பிங்க் 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 எல்லாமே பிங்க். இந்த டிஃபன் பாக்ஸும் பிங்க். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எம்ஆர்பி வந்து 370. அதோ இருக்குமா, அதோ இருக்கு. எம்ஆர்பி வந்து 370 rupees. டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 299 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்பாக்காக வந்து இதை வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு டவுட்லேயே தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். எப்படியே தங்கச்சி இன்னொரு டிஃபன் பாக்ஸ் வாங்குவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்று வாங்கினா அவள் ஒன்று வாங்குவா. அதை நான் வாங்கிக்கிறேன்டி எனக்கு வேண்டாம், இல்லை நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன்னு சொன்னாலும் அவள் திருப்தியே ஆக மாட்டா. அவளுக்கு பாப்பாவுக்கு செய்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். அவளுக்கு என்னெல்லாம் தோணுதோ வாங்கிட்டே இருப்பாள். ஸோ இது வந்து எனக்கு குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் பாப்பா வந்து ரொம்ப இந்த தீம் வந்து வேணுன்றதுனால கேட்டதுனால நான் இதை வாங்கினேன். என் ஹஸ்பண்டும் சொன்னார், பாப்பா சாப்பிட்றதுக்கு இது ஓகே தான், பட் நீ ஒரு பிளான் பண்ணி கொடுப்ப இல்லையா, அதுக்கு இது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஒரு பிளானும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். அது பாப்பா சாப்பிடுவான்றதுக்காக இல்லை, பாப்பா கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்டா அடுத்த குழந்தைங்களும் நம்ம சாப்பாடை சாப்பிடுமே அப்படின்னு ஒரு இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது இது பாப்பாவுக்கு வந்து இது தாராளமாக பத்தும். பட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு இது பத்துமான்னு எனக்கு தெரியல. இன்னொரு டவுட் வந்து எனக்கு இதில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி லாக் சிஸ்டம். இது நான் எதுக்கு எடுத்தேன்னா, ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அந்த ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த ஸ்டீல் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு சாப்பாடு அப்படியே கொண்டு வந்துட்டா. என்னடி அப்படின்னு கேட்டா, அம்மா பாக்ஸ் என்னால திறக்கவே முடியலம்மா, டைட்டா இருந்துச்சு, அதனால வந்து இது பண்ணேன். ஏன்டி நீ மிஸ் கிட்ட சொல்லியிருந்தா மிஸ்ஸை திறந்து கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னா, மிஸ்ஸுமே இல்லை, ஸோ அதனால என்னால் திறக்க முடியலம்மா, நான் சாப்பிடல அப்படின்னு குழந்தை அப்படியே கொண்டு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா குழந்தை சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. காலையில சாப்பிட்டு போன குழந்தை ஸ்நாக்ஸோட அப்படியே இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் அன்றைக்கி. நான் பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால பாப்பா எப்போவுமே ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் வாங்குவேன். அந்த மாதிரி தான் இந்த லாக் சிஸ்டம் வாங்கினேன். பட் இதில் லீக் ஆகுமா, உள்ள ஸ்டீல் இருக்கிறதுனால எனக்கு வந்து பிளாஸ்டிக் பயம் இல்லை. பட் வந்து இந்த கேப் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேப் கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது லீக் ஆகுமா, நம்ம ரைஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பும் போது சில ரைஸ் எல்லாம் நம்ம தயிர் சாதம், ஃபார் எக்ஸாம்பிள் தயிர் சாதமே கொடுத்து அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அது லீக் ஆகி வெளியே வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். பட் இந்த கலர் ப்ளஸ் இந்த இது வந்து பார்த்ததுனால அவள் எடுத்தா, ப்ளஸ் எனக்கும் உள்ள ஸ்டீல் அப்படின்றதுனால இதை எடுத்தேன். சரி பார்ப்போம், நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இது பீச், அகெயின் பீச் கலர். நாங்கள் பிங்க் அண்ட் பீச் தான் இருக்கும். அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே தெரியல, எதனால் அது உள்ளே இருக்குன்னு எனக்கும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் இது வந்து ஸ்டீல் தான். ஸோ இதுவும் அகெயின் அவளுக்கு திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. தெரியலம்மா அது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. பட் எல்லா டிஃபன் பாக்ஸுமே இருந்துச்சு, ஏன்னு தெரியல. மேபி உடஞ்சிருச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்களா சேஃப்டிக்குன்னு தெரியல. எனக்கு தோட்டத்தை நம்ம என்ன ஸ்கூல்ல வச்சிருந்தா ஆமாம் சேஃப்டிக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மறுபடியும் இதை அவளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை வந்து நான் அவகிட்ட கடையில் டிமார்ட்டில் கொடுத்து, உனக்கு வந்து பிடிச்சிருக்கா, இது தட் மீன்ஸ் உன்னால் ஓப்பன் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணி தான் இதை வாங்கினா ஓப்பன் பண்ணால். ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எனக்கு பெருசாக லீக்கேஜ் ப்ராப்ளம் கிடையாது. நான் லீக் ஆகிற ஐட்டம் மாதிரி நான் ஒன்றும் கொடுத்து விட போகிறதில்ல. அதிகபட்சம் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுப்பேன், சுண்டல் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பேன், பீனட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பேன், பட்டாணி, பீனட்ஸ், உப்பு கடலை, வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலை தான் பீனட்ஸ் வளர பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் கொடுப்பேன், ஸ்ப்ரவுட்ஸ் கொடுப்பேன், ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன், வெஜிடபிள்ஸ் கொடுப்பேன். ஸோ மோஸ்ட்லி இதுதான் அவங்க ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ணுற ஸ்நாக்ஸு. மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை லீக் ஆகும் அப்படின்றதுனால. ஜூஸஸ் கூட கொடுக்கக்கூடாதுங்க அவங்க ஸ்கூலில். ஃப்ரூட் ஜூஸ் எதுக்கு குழந்தைக்கு கொடுக்குறீங்க, ஃப்ரூட்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்கிற ஸ்கூல் அவளுது. சரி, ஆனால் நல்ல விஷயம்.
ஒரு ஸ்கூல் இந்த மாதிரி பசங்களோட ஃபுட் டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஓப்பனாகவே உண்மையாலுமே நல்ல விஷயம். அந்த விதத்தில் எனக்கு சாதனா ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவங்க ஏறட்ட விட்டுரு. அதனால வந்து இது ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இது வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்ப்போமா? இது இதுல இப்போ அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் சிசர் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இது வந்து எனக்கு, இது நான் எடுத்ததுனால பிளாக் கலர் கிச்சன் யூஸுக்கு. இது அகைன் மறுபடியும் அவங்க பிங்க் கலரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிசர் நான் கிச்சனுக்கு வாங்கினதுல ஒரு மீனிங் இருக்கு. எனக்கு கிச்சனுக்கு தேவை வாங்கியிருக்கேன். அவங்க எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டால் அவங்களும் அவங்க சித்தியும் டிராயிங் பண்ண போகிறாங்களாம், பெயிண்டிங் பண்ண போகிறாங்களாம், ஏதோ கட் பண்ணுவாங்களாம், ஒட்டுவாங்களாம். எனக்கு ஒன்றும் புரியல. நான் அவட்ட இன்னும் நான் பேசல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன். அது சிசர்ஸ் நைஃப்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. பட் என் தங்கச்சி வந்து கூடவே இருப்பான்றதுனால நான் இதை வாங்கினேன். ஏன்னா அவள் ரொம்ப சேஃபாக வந்து குழந்தைய வந்து டீல் பண்ணுவா. ஸோ நான் தனியாக இருக்கும் போது நாங்கள் கொடுக்க மாட்டோம். என் சிஸ்டர் கூட இருக்கிறதுனால இதை வந்து வாங்கி கொடுத்தேன். 2 சிஸ்டர்ஸ். ஸ்கெட்ச் வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இது ஸ்கெட்சா மார்க்கரா? மார்க்கர் பேபி இது. ஆமா, இது மார்க்கர், கலர் கலர் மார்க்கர்ஸ். இது ஸ்கெட்ச் கிடையாது. ஆக்சுவலா அவ என்ன சொல்றா உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. பாப்பா என்ன சொல்றா அப்படின்னா வந்து ஸ்கெட்ச் தான் வந்து கேட்டா. நான் இதை ஸ்கெட்ச் நினைச்சுதான் எடுத்தேன். இப்ப வந்து தான் பாக்குறேன் இது மார்க்கர். பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லாத ஒரு விஷயம். இதோட ரேட் வந்து 249 ருபீஸ். பார்த்தீங்க அப்படின்னா இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ். எம்ஆர்பி உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 249 ருபீஸ். இது 250 ரூபாய்க்கு இது தேவையே கிடையாது. நான் ஸ்கெட்சு நினச்சி எடுத்தேன். பட் இது வந்து மார்க்கர். நான் கேட்டால் எனக்கு கடையிலே இப்போ சொன்னதை தான் அவள் சொன்னான். என்ன சொன்னான்னா, இந்த ஸ்கெட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம கலர் பண்ணும்போது, குழந்தைங்க கலர் பண்ணும்போது பின்னாடி லீக்கேஜ் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா வரைஞ்சது. இந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணால் அது தெரியாதாமா அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி இது வாங்கினா. சரி, குழந்தை வந்து அவளுக்கு வந்து டிராயிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கூட என் தங்கச்சியும் வந்து கூட உட்காந்து அவளும் டிராயிங் பண்ணுவா. ஸோ நிறைய விஷயங்கள் அவள் வந்து மேலே அவுட்லைன் மாதிரி கொடுப்பா, இவ பண்ணுவா, இவ அவுட்லைன் கொடுப்பா, அவ பண்ணுவா. ஸோ இந்த மொபைல் விஷயங்கள் வந்து கட் பண்ணுறதுக்காக இவளை கொஞ்சம் பிஸியாக அவ வச்சுப்பா. ஸோ அதுக்காக சில விஷயங்கள்லாம் தேவைப்படும். ஸோ அதில் ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ குழந்தைக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி செட் பண்ண மாதிரி இருக்கும், மொபைல் யூசேஜை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து அன்வான்ட் சொல்ல மாட்டேன், வாண்டட் கேஸ் தான். குழந்தைங்க க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ பட் 250 ருபீஸ்க்கு இது தேவையா அப்படின்றது தான் என்னோட ஒரே மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். என் ஹஸ்பண்ட் கேட்டால் எவ்வளவோ செலவு பண்ணுற குழந்தைக்கு வாங்கிட்டு போன்ட்டாரு. சரி, அதனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கு தான் சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பாக்ஸ் தான். பட் அகெயின் எனக்கு வந்து யூனிகார்ன் அவங்களுக்கு. ஆமாம், ஓ யூனிகார்ன் இப்படி காட்டணுமா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி, நான் மாற்றி காமிச்சிட்டேன். யூனிகார்ன் இப்படி காட்டணுமா, அப்புறம் இப்படி காட்டணும். ரேட் பார்த்தீங்களா? நியர்லி அது இல்லை ரேட் டோர் பார்த்தீங்களா? 300 ருபீஸ் இந்த பாக்ஸ். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு 300 ருபீஸ் பாக்ஸ் தேவையா? இந்த யூனிகார்ன் தீம்னால இது இவ்வளோ ரேட்டு. இதை வேணும்ட்டு அவ்வளோ நிற்கிறா. அவ தான் அடம் பிடிக்கிறானா அவங்க அப்பா, என்னோட ஹஸ்பண்ட், அவர் அதுக்கு மேலே குழந்தை கேட்குறத வாங்கி கொடு, ஸ்கூல் நீட்ஸ்லாம் வந்து இது பண்ணாத, அவள் ஸ்கூலுக்கு போகும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்னு வாங்கி கொடுத்தாரு. பட் எனக்குமே பிடிச்சிருந்தது, ஓகே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பென்ஸ், பென்சில்ஸ். அவளே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ என்ன சொன்னா, ஸ்கெட்சு, கிரையான்ஸ் எல்லாமே இங்க வச்சுக்கலாமா. இங்க பாருங்க, இதுல வந்து இரேசர்ஸ் இல்ல நம்ம நார்மலா கொடுத்துருந்த ஷார்ப்னர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, கம்பளை போட்டெல்லாம் சேஃப்டி பர்பஸ்க்கு எடுத்துட்டு போறது, இன்கேஸ் காணாம போனா மறுபடியும் ஒன்று போடுறதுக்கு, அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இதை வச்சுக்கலாமா. பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணா இது ஓப்பன் ஆகும். இங்க 2 ஷார்ப்னர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஷார்ப்னர் யூஸ். பாத்தீங்களா,
இங்க சீவுனா இங்க வந்துடும். இதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா கொட்டிக்கலாம். அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. அப்படியா? எல்லாரும் தான் பண்றாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ மட்டும் பண்ணல, அதனால என் பாப்பா மட்டும் தப்பு சொல்லாதீங்க. எல்லாரும் ஸ்கூல்ல பண்றாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பென்னு பென்சில் எல்லாம் வைக்கிறதுக்கு இது வேணும். இப்படி கூட ஓப்பன் பண்ணிக்கலாமா. இங்கே வந்து ஏதாச்சும் யூசேஜ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க போல, மேபி இரேசர்ஸ் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கு நீங்கள் ஏதாச்சும் டைம் டேபிளில் வந்து நோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்காங்க. யூஸ்டு தான், நல்லா வந்து என்ன சொல்கிறது, 300 rupeesக்கு வர்த்தா அப்படின்னு என்ன கேட்டால் இல்லைன்னு தான் நான் ஆப்வியஸாக சொல்வேன். பட் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. சில விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு வந்து பார்க்கக்கூடாது. என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி நான் அவர் சில விஷயங்கள் சொல்லும் போது கரெக்டாக 100% பக்காவாக இருக்கும். அதனால் நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா அவர் சொல்கிற விஷயம் கரெக்டு தான். ஸ்கூலுக்கு நம்ம சில விஷயங்கள் கொடுக்கும்போது நம்மளும் சின்ன குழந்தைல அப்படி தானே, ஏதாச்சும் பிடிச்சிருந்தா தானே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறது தப்பு இல்லை. சரி, இது வந்து வாட்டர் பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுமா. இந்த வீடியோல அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா இது எல்லாமே அவங்களோட நீட்ஸ். நான் தான் வீடியோ பண்ணுவேன், என்னை வச்சு மட்டும் வீடியோ பண்ண சொல்லி அவங்க அப்பாட்ட ஒரே வந்து அடம் பண்ணுவா, பயங்கரமா அடம் பண்ணுவா. ஏன் வீடியோ நான் எடுக்கணும், அவ வீடியோ அவ எடுப்பாளாம். பாத்தீங்களா? அங்க வந்து குடிக்கலாம், உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. அப்படிதான் குடிக்கணும். இந்த மாதிரி ஓபன் பண்ணி நீங்க ஈஸியா பாட்டில வந்து வாஷ் பண்ணிக்கலாம். மூடிட்டு நீங்க பாட்டில் எப்படி தூக்கிட்டு போகலான்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிடிச்சி தூக்கிட்டு போகலாம். அகைன் இதுவும் பீச் கலர் தான். பிடி பீரியடுக்கு முக்கியமான தேவையே வாட்டர் பாட்டில் தான். அப்ப நான் எப்படி எடுத்துட்டு போவேன் இப்படி இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை ஒரு நிமிஷம் காமிச்சிட்டு கொடுக்குறேன். நீ காட்டனோட அப்படியே வச்சிருவியா? பிடி பீரியடுக்கு தேவையானதே வாட்டர் பாட்டில் தான். அதனால இப்படி பிடிச்சி கொண்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால எடுத்துக்கிட்டாங்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. எதுக்கு இப்ப பாரு பிங்க் கலரே சூஸ் பண்ற? அம்மா என்ன சொன்ன, டிஃப்ரெண்ட் கலர் எடுன்னு சொன்னாங்க. நீங்க ஏன் இப்ப நீ எப்பவுமே சொல்லியிருக்கேன்ல, இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்னைக்கு சொல்லல, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, வேற ப்ளூ கலர் எடுமா, ப்ரௌன் கலர் எடுமா, பிளாக் கலர். நீங்க ஏன் இப்ப பாரு பிங்க் கலர் சூஸ் பண்றீங்க? அது கொஞ்சம் டப்பா பாருங்க, பிங்க் எடுத்துட்டேன், ரெட் எடுத்துட்டேன், ப்ளூ எடுத்துட்டேன். ஓ, அந்த டப்பா மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ல எடுத்துருக்கீங்க. அந்த டப்பா வேற ஒன்றும் இல்லை, அவங்க சொப்பு சாமான் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸாக நான் வாங்கி கொடுத்தது. அது ஆல்ரெடி ஒன்று பிங்க் சூஸ் பண்ணிட்டாங்க, மீதி 2 டிஃப்ரெண்ட் ரெட் அண்ட் ப்ளூவில் வாங்கினாங்க. அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எப்போவுமே பாப்பாவுக்கு வந்து செட்டாக வாங்கிப்பேன். இது வந்து எரேசர்ஸ், அப்சாரா பிராண்டில் வந்து எரேசர்ஸ் நல்லாயிருக்கும். நான் பென்சிலுமே அப்சாரா பிராண்ட், நான் பென்சில் காட்டும் போது அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்சாரா பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 2 எரேசர் ஒரு பேக்கெட்டில் 5 இருக்கும், 2 பேக்கெட்டில் வந்து 10 எரேசர்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ப்னரும் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க அப்படின்றதுனால சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அதை போய் குழந்தைங்க கிட்ட மறுபடியும் கேட்டால் இதுவாக இருக்காதுன்றதுனால நான் எப்போவுமே சேஃப்டிக்காக 1 இயர்க்கு வந்து இந்த மாதிரி வாங்குவேன். பட் எப்போவுமே இது மீறும். ஸோ அதனால வந்து 10 எடுத்துப்பேன். ஸோ 10 ஷார்ப்னர் வாங்கியாச்சு. ஆமாம், அது அவங்க தான் தேடி கண்டுபிடிச்சாங்க. இது என்னது ஆக்சுவலா? பெர்மனன்ட் மார்க்கர். இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு பெர்மனன்ட் மார்க்கர் தேவையா? நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேவையா? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை இவங்களும் கேட்டிருக்காங்க, இன்னொருத்தரம் வாங்கி கொடுத்துருக்காரு. இது வேற யாரும் ஹஸ்பண்ட். இது வந்து என்ன ரேட்டு? 49 rupees ஃப்ரெண்ட்ஸ். 4 பெர்மனன்ட் மார்க்கருக்கு என்னென்னா 2 பிளாக்கு, ஒரு ரெட்டு, ஒரு ப்ளூ இருக்கு. ஓகேங்களா? 4 பெர்மனன்ட் மார்க்கர்ஸ் 49 rupees. அடுத்து கலர் ஸ்டிக்கர். நீ ஃப்ரெண்ட்ஸ் தீயனா ஒருத்தா ரொம்ப சேட்டை ஐகா நீட்ரா காமிப்பா. உங்க ஃப்ரெண்ட் டியா நான் ரொம்ப சேட்டையா அவங்க காமிப்பாங்களா, அதனால போட்டிக்கு இவங்களும் வாங்கியிருக்காங்க. இது எவ்வளோ? இது 25 rupees. அடுத்து ஐஸ்கிரீம் லப்பல். இங்க குச்சி வச்சுப்பாங்க. அது நம்ம கப்பைஸ்னா எட்டு கலர் வேணும், அது எடுத்து அடிச்சினா அதனால இது ரேட் தெரியலையா? சரி, அம்மா சொல்றேன். இது வந்து 39 rupees டிமார்ட்டோட பிரைஸ்.
சரி 39 ப்ளஸ் இந்த எரேசர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சில ஸ்கூல் நீட்ஸ் வாங்கும்போது குழந்தைங்க இது பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது சிலதெல்லாம் நமக்கு ஆசையாக இருக்கும்ல, ஐஸ்கிரீம் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இது ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. பென்சில் இதில் வந்து 10 நம்பர்ஸ் இருக்கும். இது வந்து டாம்ஸ் பிராண்டடு, இது வந்து நட்ராஜ் பிராண்டு. ஸோ நட்ராஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த டாம்ஸ் பிராண்ட் வந்து இதில் கலர் கலராக இருக்கும் பென்சில்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கலர் கலராக இருக்கிறதுனால வந்து கேட்டா இதில் எரேசர் இந்த மாதிரி பின்னாடி வச்சுருப்பாங்க, எரேசரோடு இருக்கும். டாம்ஸ் பிராண்டு இதுமாதிரி கலர் கலராக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ கேட்டால் நான் அப்சாரா பிராண்டு தான் எடுத்தேன். அவள் அதை வேணான்ட்டு இதை கேட்டா, சரி யூஸ் பண்ணுறத அவளோட ஆசைக்கு விட்டுருவோம்னு சொல்லி இது விட்டுட்டேன். அதான் நட்ராஜ் பென்சில். இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, இதில் நட்ராஜில் உங்களுக்கு தெரியும் எரேசர்லாம் இருக்காது. அது வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல பிராண்டு. அப்சாராவும் நட்ராஜும் நான் எதுக்கு வாங்குவேன்னா, சிவி விளையாடினா கூட பென்சில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதனால நான் வந்து இந்த பிராண்ட் வாங்கினேன். அடுத்ததுமா ரெண்டு கலர் பென்சில். இவ ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை என் தங்கச்சி. 2 பேரும் அடிச்சுப்பாங்க கலர் பண்ணும் போது. இது இது உந்து, நீ வந்து எப்படி எந்த எடுக்கலாம், நீ வந்து இல்லை எனக்கு கொடுத்தாதான் நான் வருவேன் அடிச்சுப்பாங்க. சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று இவளுக்கு ஒன்று வாங்கிருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 30 rupees தான். அப்சாரா பிராண்ட், இது நல்லா தான் இருக்கும் கலர் பென்சில். 30 rupees. ரேட் சொல்ல மறந்துட்டு அதனால சொன்னேன். அவளுக்கு ஒன்று, சித்திக்கு ஒன்று. சொன்ன ரீசனுக்காக தான் இதுவும் 2 பர்ச்சேஸ் பண்ணேன். இது 20 rupees ஒரு பேக்கெட்டு. ஸ்கூலில் வந்து பாப்பாக்கு இந்த கலர் பென்சில், ஸ்கெட்சு, கிரையான்ஸ் எல்லாம் அவங்களே ஒரு செட் கொடுப்பாங்க. அது ஸ்கூலில் யூஸ் பண்ணிட்டு திருப்பி அவங்களே வாங்கி வச்சுருவாங்க. இது வீட்டு யூஸ், ரஃப் யூஸ்க்காக இது வாங்கினது, ஸ்கூலுக்காக இது வாங்கலை. அதனால தான் நான் அப்படி இருந்தாலும் சரி ஓகேன்ற மாதிரி நான் அதை வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கெட்சுன்னு ஒன்று எடுத்துட்டு அது வீட்டில் வந்து தான் பார்த்தேன் மார்க்கருன்னு சொல்லிட்டு, அது கூட ரேட் இது தேவையான்னு சொன்னேனே, அந்த ஸ்கெட்ச் வந்து அவளுக்கு. ஸோ இது வந்து அவங்க சித்திக்கு. என் தங்கச்சி பெருசாக யூஸ் பண்ண மாட்டாள், சும்மா அவள் கூட வம்பளுக்கிறதுக்காக இது பண்ணுவாள். அதனால கேமல்ல அவளுக்காக ஒரு ஸ்கெட்ச் வந்து அவங்க 2 பேருக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். அப்பா பேர் சொல்லு, சித்தி பேர் சொல்லணும், சித்தப்பா பேரும். சரி சொல்லிடலாம். ஒன்று குத்துக்காங்க, இங்கும் 2 குத்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து வீட்டு யூஸ்க்காக வாங்கினது செலோ டேப்பு. இதோட எம்ஆர்பி வந்து 77 rupees. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 69. இதில் வந்து 3 செலோ டேப் இருக்கும். செலோ டேப்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் கிடைக்கும், அதனால தான் வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து சரி ஓகே. ஃபெவிஸ்டிக் என் ஹஸ்பண்ட் சம்டைம்ஸ் கேட்பாரு, அதனால அவருக்காக ஒன்று வாங்கியிருந்தேன். அதுதான் இவ்வளோ நேரம் சொன்னான். இது வந்து நான் ஸ்டோரேஜ் ஆக்சுவலி சாக்லேட்ஸ், ஆம்லா சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி நட்ஸில் வந்து ட்ரைடு, இது வந்து பிளாக் கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு. ஸ்ட்ராபெரி, ட்ரைடு ஸ்ட்ராபெரி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கேட்டிருந்தா, அதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். இது ஸ்டோரேஜ் பாக்ஸில் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஷாப் பண்ணேன் நான் டிமார்ட்டில். ஆக்சுவலாக நான் டிமார்ட் போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளானோட டி நகர் போக வேண்டிய என் ஹஸ்பண்டை கன்வைன்ஸ் பண்ணி டிமார்ட்டுக்கு கூப்பிட்டு போனேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நான் ஏன் டிமார்ட்டுக்கு போனேன், கலெக்ஷன்ஸே இல்லை, கூட்டம். என்னோட டிமார்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கூட்டம் அப்படியே ஒரு கூட்டம் டிமார்ட்ல. உள்ள நுழைஞ்சோடனே ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை கேட்டார், என்ன சும்மா ஃப்ரீயா தராங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு டிமார்ட், சொல்லவே வேண்டாம். பட் ஆனால் கலெக்ஷன்ஸ் ஒன்றுமே இல்லை. நான் வேற நைட் டைம் போனேன், சுத்தமாக கலெக்ஷன்ஸ் இல்லை. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். என் ஹஸ்பண்ட் டி நகர் போகலான்னு சொன்னார். டி நகர் இங்கே இருக்கு பக்கத்தில், வா போய் எல்லாமே கிடைக்கும், என்னெல்லாம் வாங்கணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். நான் தான் வம்படியாக டிமார்ட் கூப்பிட்டு போனேன். ஓகே, போயாச்சு, வாங்கியாச்சு, வீட்டுக்கு திருப்பி வந்தாச்சு. அதை பற்றி பேசி ஒரு யூஸும் இல்லை. பட் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் என்ன இருந்துச்சோ அதில் என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கியிருந்தேன். குவாலிட்டியாக என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் குவாலிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணேன். பைசா வேஸ்ட் பண்ணலை. குவாலிட்டியிலையும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. அது வரைக்கும் பி ஹாப்பி. ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு, பாப்பாவுக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு நல்லபடியாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லென்த்தியாக போயிடுது. ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதை தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதையே கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை தான் பாப்பா மீன் பண்ணுறா. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மற்றும் ஒரு வீடியோவை நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.